Hi students, chapter 5 previous video la 5.3 வரைக்கும் complete பண்ணிருக்கோம். இந்த வீடியோல input and output functions பத்தி பார்க்கலாம். So first நம்ம வந்து output function பார்க்கலாம். அதாவது print function. Python programல output statement வந்து print function தான். இது வந்து ஒரு கொடுத்திருக்கிற string-ஐ screenல display பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். Next syntax அதாவது general form. பிரிண்ட்டுங்கிறது வந்து கீவேர்ட். ஸோ அது வந்து நம்ம ஸ்மால் லெட்டரில் தான் எழுதியாகணும். இது கேஸ் சென்சிட்டிவ். அப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட் டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம என்ன டெக்ஸ்ட் டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறோமோ, அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை எழுதிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கம்பல்சரி. இங்கே பைத்தான் பொறுத்த வரைக்கும் டெர்மினேட்டர் கிடையாது. நெக்ஸ்ட் ஒரு வேரியபிள் பிரிண்ட் பண்ணும்போது அந்த வேரியபிளை வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே எழுதக்கூடாது. அப்போ தான் அதோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். அடுத்து ஒரு ஸ்ட்ரிங்கும் வேரியபிள் ரெண்டையும் சேர்த்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எழுதணுன்னா ஸ்ட்ரிங்கை டபுள் கோட்ஸ்குள்ளேயும் கமா கொடுத்துட்டு வேரியபிளை டபுள் கோட்ஸ் இல்லாமல் எழுதணும். அதுதான் வந்து இந்த கமா வந்து ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் வேரியபிளையும் செப்பரேட் பண்ணுறதுனால கமா வந்து இங்கே செப்பரேட்டராக ட்ரீட் பண்ணுறோம். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எல்லா பிரிண்ட் இண்டிவிஜுவல் பிரிண்ட்டும் நியூ லைனில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் வந்து எக்ஸாம்பிள்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு. அது வந்து எக்ஸாம்பிள் இல்லை, சின்டாக்ஸ். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம 3 டிஃப்ரெண்ட் வேஸாக எழுதலாம். அதுதான் பார்த்துருக்கோம். ஸோ லாஸ்ட்டு சின்டாக்ஸ் பாருங்கள். அதில் பிரிண்ட் ஸ்ட்ரிங் 1 டபுள் கோட்ஸில் கமா வேரியபிள், மறுபடி கமா ஸ்ட்ரிங் 2 டபுள் கோட்ஸில் கமா, அப்படி மூவ் ஆன் பண்ணிகிட்டே இருக்கலாம். மல்டிபிள் டைம்ஸ் ஸ்ட்ரிங்கும் வேரியபிளும் நீங்கள் மாற்றி மாற்றி எழுதிக்கலாம். இன் பிட்வீன் கமா கம்பல்சரி. இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வேரியபிளை எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம 2 வேரியபிள் கொடுத்து அசைன் பண்ணிக்கணும் வேல்யூஸை. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5னு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒய் ஈக்குவல் டு 6, இது செகண்ட் வேரியபிள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடிஷன் கோட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ நெக்ஸ்ட்டு தான் நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் டைப் பண்ண போகிறோம். இப்போ அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே மெமரியில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நான் வேரியபிள் இசட்டை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கான வேல்யூ வந்துட்டு 11. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்ட்ரிங்கும் வேரியபிளும் எப்படி சேர்த்து பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் கீவேர்ட் டைப் பண்ணிவிட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே நம்மளோட ஸ்ட்ரிங் என்ன ஸ்ட்ரிங் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நான் இங்கே சம் ஈக்குவல் டுன்னு டைப் பண்ணுறேன். டபுள் கோட்ஸ் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணணும். அப்புறம் கமா செப்பரேட்டர், அதுக்கப்புறமா வேரியபிள் நேம். நான் இங்கே இசட் அதாவது ரிசல்ட் மட்டும் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ சம் ஈக்குவல் டு 11 ஆல்ரெடி ஸ்டோர் ஆகிருந்த வேல்யூ தான் நமக்கு வருது, இசட்டோட வேல்யூ தான். இப்போ தேர்ட் வந்து ஸ்ட்ரிங்கும் வேரியபிளும் கண்டினியூஸாக எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே எதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரிங்காக டிஸ்பிளே பண்ணுமோ அதெல்லாம் டபுள் கோட்ஸில், வேரியபிள் வந்து டபுள் கோட்ஸ் இல்லாமல். ஸோ ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் டபுள் கோட்ஸ்குள்ளே கமா எக்ஸ், மறுபடி கமா கொடுத்துட்டு தான் நீங்கள் ஸ்ட்ரிங் ஆரம்பிக்கணும். ஸோ இந்த கமாங்கிறது வந்து செப்பரேட்டர். நீங்கள் ஸ்ட்ரிங் ஒன்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா கமா கொடுக்கணும், அப்புறம் வேரியபிள் போட்டுக்கலாம். மறுபடி ஸ்ட்ரிங் கண்டினியூ பண்ணுறதா இருந்தால் மறுபடி நீங்கள் கமா யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் தேர்டு சின்டாக்ஸ் ஃபார்மேட். ஸோ நான் இங்கே எக்ஸ் ஒய் இசட் 3 வேரியபிளும் கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு அதுக்கான ரிசல்ட் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் இன்புட் ஃபங்க்ஷன் பார்த்துடலாம். ஸோ பைத்தானில் இன்புட் ஃபங்க்ஷன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ஒரு டேட்டாவை ரன் டைமில் இன்புட்டாக அக்செப்ட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி அக்செப்ட் பண்ணுற டேட்டாவை நம்ம கண்டிப்பாக மெமரியில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி ஆகணும். இதுக்கு ஆல்டர்னேட் வந்து அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இந்த இன்புட் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் பார்த்துடலாம். ஸோ வேரியபிள் ஈக்குவல் டு அதாவது மெமரி பாக்ஸ் எனி நேம் நீங்கள் அங்கே கொடுக்கலாம். ஈக்குவல் டு இன்புட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் நீங்கள் எழுதணும். எதுக்காக அந்த இன்புட் வாங்குறீங்க அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் இங்கே ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் இடத்துல வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ பைத்தான் பொறுத்த வரைக்கும் டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஸோ நம்ம அசைன் பண்ணுற வேல்யூ வந்து என்ன டைப்பாக ஸ்டோர் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ நார்மலி இன்புட் ஃபங்க்ஷன் வந்து டேட்டாவை ஸ்ட்ரிங்காவோ இல்லை கேரக்டராவோ தான் அக்செப்ட் பண்ணும், நம்பரை அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து நம்பர் தான் இன்புட்டாக கொடுக்கணும் அப்படின்னா அந்த கொடுக்குற டேட்டாவை நம்ம நியூமரிக்கல் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இன்கேஸ் நியூமரிக்கல் வேல்யூ என்ட்ராக இருந்தால் இந்த இன்புட் ஃபங்க்ஷனை எக்ஸ்பிளிசிட்டாக தான் நம்ம வந்து நியூமரிக் டேட்டாவாக மாற்ற முடியும். அதுக்காக இன்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம்.
ஆல்ரெடி நம்ம பார்த்த இன்புட் ஃபங்க்ஷனை இந்த இன்ட்குள்ளே பேராமீட்டர் மாதிரி நீங்கள் பாஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இது கன்வெர்ட் ஆகும். கொடுக்குற வேல்யூ டேட்டா வந்து நியூமரிக் வேல்யூவாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் வந்து இன்ட்ராக்டிவ் மோடில் டைப் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம வேரியபிள் ஒரு மெமரி பாக்ஸை வந்து டிக்ளேர் பண்ணணும். ஸோ இந்த சிட்டிங்கிறது வந்து ஒரு மெமரி பாக்ஸ், அது வேரியபிள் ஈக்குவல் டு இன்புட் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் என்னன்னு டைப் பண்ணலாம். அதாவது யூசர்கிட்ட நம்ம என்ன என்ட்ரு பண்ண சொல்லணும் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் என்டர் யோர் சிட்டின்னு டைப் பண்ணுறேன். ஸோ ஒரு கோலன் கொடுத்துட்டு டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு. என்டர் கீ ப்ரெஸ் பண்ண உடனே இப்படி என்டர் யோர் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கர்சர் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணும். ஸோ உடனே டேட்டா என்ட்ரு பண்ணி என்டர் கீ ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா வேல்யூ வந்து மெமரி பாக்ஸில் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த சிட்டி மெமரி பாக்ஸில் என்ன டேட்டா ஸ்டோர் ஆயிருக்குன்னு நம்ம வியூ பண்ணணுன்னா அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே நான் வந்து ஸ்ட்ரிங் ப்ளஸ் வேரியபிள் ரெண்டும் சேர்த்து எழுதுகிறேன். இட் இஸ் ஐ எம் ஃப்ரம் கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா கொடுத்து நம்ம வந்து டேட்டா வாங்கின வேரியபிள் அதாவது சிட்டிங்கிற வேரியபிளை இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கீ ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு ரிசல்ட் டிஸ்பிளே ஆகும். ஐ எம் ஃப்ரம் மதுரை. ஸோ அந்த சிட்டிங்கிற பிளேஸில் வந்து நம்ம என்ட்ரு பண்ண டேட்டா மதுரை வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து இன்புட் வாங்கிட்டு அதை வந்து அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம இன்புட் ஃபங்க்ஷனுக்கு பதிலாக அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் வந்து நான் ஸ்கிரிப்ட் மோடில் பண்ணுறேன். ஸோ அந்த பை டிஃபால்ட் இருக்கிற லைனை டெலீட் பண்ணிவிட்டு ஸ்கிரிப்ட் மோடில் நம்ம என்டையர் ப்ரோக்ராம் டைப் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் டேட்டாவை எப்படி நியூமரிக் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு இன்ட் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணணும். ஸோ இன்ட்குள்ளே பேராமீட்டருக்குள்ளே நம்ம வந்து இன்புட் ஃபங்க்ஷனை டைப் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் அடிஷன் ப்ரோக்ராம் தான். அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ். ஸோ வேரியபிள் எக்ஸில் வந்து நான் ஃபர்ஸ்ட் நம்பர் யூசர்கிட்டேருந்து ரன் டைமில் வாங்கணும். ஸோ அதனால் நான் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கில் என்டர் நம்பர் 1 அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ நம்ம இந்த லைனில் பார்த்தா 2 ப்ராக்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. அதே மாதிரி 2 ப்ராக்கெட் க்ளோஸ் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகிருக்கிற ப்ராக்கெட் வந்து இன்புட் ஃபங்க்ஷனோடது, அடுத்து இன்ட்டோடது நம்ம க்ளோஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு லைனில் இதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் நான் வேரியபிள் ஒய்க்கு யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக என்டர் நம்பர் 2, அதாவது என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் அப்படிங்கிறத இப்படி டைப் பண்ணியிருக்கோம். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கீ. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் லைனில் நம்ம ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி டைரெக்டாக அடிஷன் ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஸ்ட்ரிங்கில் வந்து சம் ஈக்குவல் டுன்னு டைப் பண்ணிவிட்டு டபுள் கோட்ஸுக்கு வெளியில் நம்ம ஒரு கமா கொடுத்து அந்த ஸ்ட்ரிங்கை செப்பரேட் பண்ணிவிட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அடிஷன் கோடை இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த அடிஷன் ரிசல்ட் வந்து எங்கேயுமே நம்ம மெமரியில் ஸ்டோர் பண்ணல, நம்ம ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக தான் இந்த அடிஷன் கோடை இப்படி டைரெக்டாக எழுதுகிறோம். ஸோ இந்த ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம இந்த அடிஷன் கோடை அதில் அசைன் பண்ணணும். ஸோ ஃபைனலி இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம ரன் கமாண்டை வந்துட்டு ரன் பட்டன் இருக்கும் இந்த பேஜில், அதை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷெல் அதாவது இன்ட்ராக்டிவ் மோடில் ரிசல்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ என்டர் நம்பர் 1 நீங்கள் ஏதோ ஒரு நம்பர் ரேண்டமாக கொடுத்துக்கோங்க, அதே மாதிரி நம்பர் 2 ரேண்டமாக கொடுத்துக்கோங்க. ஃபைனலி சம் ஈக்குவல் டு அந்த ரிசல்ட் வந்துடும். இதில் அந்த 56 வந்து எக்ஸோட வேல்யூ, 98 ஒய்யோட வேல்யூ, 154 வந்துட்டு எங்கேயுமே ஸ்டோர் ஆகிருக்காது, ஜஸ்ட் டிஸ்பிளே மட்டும்தான் பண்ணும். அதாவது நம்ம அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் டைரெக்டாக எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு எழுதியிருந்தனால டேட்டா உங்களுக்கு எங்கேயுமே ஸ்டோர் ஆகிருக்காது. இதுதான் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ்.
எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ பெர்மனெண்ட்டாக இருக்கும். இந்த எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ நீங்கள் அப்டேட் பண்ணுற வரைக்கும் அது 5698 அப்படியே தான் இருக்கும். இல்லைனா நீங்கள் அந்த பேஜ் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் அந்த பர்டிகுலர் டேட்டா வந்து அந்த மெமரி பாக்ஸில் அசைன் ஆகிருக்கும். பைத்தான் ஐடிஎல்இயில் ட்ரை பண்ணாலும் இதுதான், ஆன்லைனில் ட்ரை பண்ணாலும் இப்படி தான் இருக்கும்.